இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஆமாங்க, அதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்களை நேசிக்கிறது. நம்ம நார்மல் பாஷையில் சொல்லப்போனால் லவ், காதல், உறவு முறை, அன்பு செலுத்துறதுன்னு சொல்லலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒருத்தர் சரி வந்துட்டு போயிருக்கும். சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட இருக்கும். இந்த 2K கிட்ஸ் சொல்கிற மாதிரி மொரட்டு சிங்கிள், க்ரஷ், டேட், பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, பிக்கப், பிரேக்கப்னு எல்லாம் இல்லாமல் உண்மையாக ஒரு வாழ்க்கை துணையை தேடுற ஆர்வத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஏற்பட்ட பாசம், அன்பு நிமித்தமாக உண்டாகிற அந்த உறவு முறைக்குள்ள உள்ள படிமுறைகள், அதாவது ஸ்டேஜஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்பதை பார்க்க போகிறோம். முதலாவது ஸ்டேஜ் என்னன்னு பார்க்குறோம்னா அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அன்பு செய்ய முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈர்க்கப்படுறாங்க. இந்த ஸ்டேஜில் ஒருத்தர் இன்னொருத்தரோட நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒற்றுமையை மட்டும்தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு அவங்க நல்லவங்களாக தெரிவாங்க, நம்மளோட கேர் பண்ணுறவங்களாக தெரிவாங்க, நமக்காக எதுனாலும் செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி 2 பேருக்கும் ஒரே விதமான டேஸ்ட்டும் இருக்கும். ஒரே பிடிச்ச கலர், ஒரே பிடிச்ச ட்ரெஸ், ஒரே பிடிச்ச உணவு, ஒரே பிடிச்ச சப்ஜெக்ட், ஒரே பிடிச்ச கிரிக்கெட்டர், ஹீரோயின், பல விஷயங்களில் அவங்க ஒத்து போகிறத பார்ப்பாங்க. இந்த நேரம் அவங்களோட நிறைய நேரம் செலவழிக்கணும்னு பார்ப்பாங்க. தூரத்தில் இருந்தாலும் கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, எதுவும் கிஃப்ட்ஸ் அனுப்புறது, அடிக்கடி போய் பார்க்குறது அப்படின்ற ஒரு நிலை சகஜமாக இருக்கும். இந்த நேரத்தான் மேட் ஃபார் ஈச் அதர், அதாவது எனக்காக பிறந்தவங்க இவங்க தான் அப்படின்றத இவங்க நினைப்பாங்க. இந்த ஸ்டேஜில் சண்டையே வராது. வந்தாலும் செல்ல சண்டைன்னு சொல்லுவோமே, அது வரும். அது அப்பப்போ அப்பப்போ போயிடும். 2வது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ரியாலிட்டி, யதார்த்தம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக யதார்த்தத்துக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஃபேண்டசி வேர்ல்டில் இருந்து யதார்த்தத்துக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட துணைண்ட சின்ன சின்ன விஷயங்கள் கூட, பிரச்சனைகள் கூட பெரிய பெரிய குறையாக தோணும். சேலரி பத்தாது, நல்ல வேலையில் இல்லை, நல்ல கிஃப்ட்ஸ் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க, அட்டென்ஷன் இல்லைன்னு ஒரு பக்கம் இருந்து கம்ப்ளைண்ட் வரும். இன்னொரு பக்கம் அவங்க கருப்பாக இருக்காங்க, குண்டாக இருக்காங்க, சத்தம் போட்டு பேசுகிறாங்க, நான் சொல்கிறது கேட்குறாங்க இல்லைன்னு இன்னொரு பெரிய கம்ப்ளைண்டாக வரும். இப்போ உள்ள புது பிரச்சனை என்னன்னா மொபைல் ஃபோன். 2 ரிங்கில் ஆன்சர் பண்ணலை, ஆன்லைனில் இருந்தும் மெசேஜ் இல்லை, ரிப்ளை இல்லை, மெசேஜை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் வரும். இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் அவங்கள நேசிக்கலைன்ற ஒரு அர்த்தம் இல்லை. ஆனால் நடக்கிற விஷயங்கள் ஒன்றும் முன்ன மாதிரி அழகான விஷயமா, நல்ல விஷயமா இல்லைன்றதை உணர்வாங்க. இப்போ 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு வெறுமை, அதாவது ஒரு எம்டினஸ் இருக்குன்றத உணர்வாங்க. 3வது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா கோபம். முன்னைய ஸ்டேஜில் விட குறையாக தெரிஞ்சது எல்லாமே இப்போ ஒரு பெரிய கோபமாக மாறியிருக்கும். சண்டைகளும் பெருசாக வரும். இந்த சண்டை 2 பேரோட உறவு முறையை கெடுக்கும்னு தெரிஞ்சிருக்கணும். சண்டையை பெருசாக்குற காரணிகளை 2 பேருமே சேர்த்து செய்வாங்க. இந்த முக்கியமான கட்டத்தில் 2 பேருமே பெருசாக குறைகளை கூறிக்கிட்டு அநியாயம், பழகினது, போனால் போதுன்ற சொல்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. இந்த காலகட்டத்தை சரியாக மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒன்று சேர்ந்துருப்பாங்க, இல்லைன்னா பிரேக்கப். 4வது ஸ்டேஜ் அல்லது கட்டம் என்னன்னு பார்த்தோம்னா அக்செப்டன்ஸ், அதாவது ஏற்றுக்கொள்ளுதல். இந்த நேரம் நீங்கள் 2 பேரும் முற்றிலையும் வேறுபட்ட குணாதிசயங்களை கொண்ட 2 பேர்னு இப்போ புரிஞ்சுக்குவீங்க. இந்த 2 பேர்த்துக்கிட்டேயும் வேறு வேறு கேரக்டர்ஸ் இருந்தாலும், பெரிய குறைகள் இருந்தாலும், அது எல்லாத்தையும் சரி பண்ணி சமாளித்து உட்காந்து பேசி ஒரு முடிவெடுத்து வாழ ரெடியாகும். உனக்காக நான் இந்த பழக்கத்தை மாற்றிக்கிறேன், உங்களோட இந்த விஷயம் எனக்கு பெரிய குறையாக இல்லை, ட்ரை பண்ணி மாற்றிக்கலாம்னு 2 பேரும் பேசுவீங்க. இந்த கட்டத்தில் முக்கியமாக என்ன உணரணும்னா, கற்பனை உலகம், அதாவது ஃபேண்டசி வேர்ல்டில் எந்த நாளும் வாழ முடியாது. மச்சுவடாக முதிர்ச்சியானவங்களாக சிந்திச்சா தான் வாழ்க்கையில் ஒழுங்காக பயணிக்க முடியும்னு ஒரு முடிவுக்கு வருவீங்க. 5வது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா
கமிட்மெண்ட், அதாவது அர்ப்பணிப்பு அல்லது பொறுப்பு என்று சொல்லலாம். காலம் கடக்க ரெண்டு பேர் பற்றியும் நன்றாக புரிஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும். இது உங்கள் மனதில் என்ன மாதிரியான எண்ணத்தை உருவாக்கும்னா, உங்கள் வாழ்க்கை துணையாக அவங்கள தவிர வேறு யாரையுமே உங்கள் மனசை ஏற்றுக்கொள்ளாது. உங்களோட குறை நிறைகளை தெரிஞ்சவங்களை சமாளித்து போகிறவங்க அவங்க மட்டுமா இருப்பாங்க. உங்கள் மனதும் உங்கள் அன்பும் கூட இருவருக்குமே நிலையானதாக இருக்கும். இந்த நேரம் தான் எந்த உறவானாலும் உன்னதமாகவும் நேர்மையானதாகவும் இருக்கும்னு இந்த கட்டத்தில் யோசிப்பீங்க. சரி, ஒரு அன்பான உறவுக்குள்ளே இருக்கும் படிமுறைகள், அதாவது ஸ்டேஜஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்பதை பார்த்தோம். அன்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்பானவர்களுக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கப்புள் கவுன்சிலிங் அல்லது ஃபேமிலி கவுன்சிலிங்க்கு கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். அன்பாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க.